நிகழ்தகவு. புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டை பார்ப்பதற்காக சென்ற நபர் கட்டடத்திற்குள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த இளைஞர். சடலத்தின் அருகே கிடந்த செல்போனை வைத்து துப்பு துலக்கிய போலீஸ். கொடூர கொலைக்கு என்ன காரணம்? போலீசின் தீவிர தேடுதல் வேட்டையில் கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? காலங்காத்தால 5 மணிக்கு கோவை பெரிய மத்தம்பாளையத்துல புதுசா கட்டிட்டு வர்ற வீட்டுக்கு போயிருக்காரு கணேசமூர்த்தி. உள்ள நுழைஞ்சதும் ரத்த காயங்களோட ஆண் சடலம் ஒண்ணு கிடந்ததை பார்த்து பயந்து போன கணேசமூர்த்தி உடனே போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கார். விஷயம் தெரிஞ்சதும் மின்னல் வேகத்துல ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ஆண் சடலத்தை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இளைஞர் யாரு, இங்க எப்படி வந்தாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணையில இறங்குனாங்க. தலையிலையும் உடம்புலையும் ரத்த காயங்களோடு இறந்து கிடந்ததை வச்சு யாரோ அவரை கொலை செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்ச போலீஸ் கொலையாளிகளை பிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருந்த மொத்த சிசிடிவி கேமராக்களையும் சல்லடை போட்டு அலசி ஆராய ஆரம்பிச்சாங்க. அதுல இந்த இளைஞரை ஒருத்தர் இரும்பு கம்பியால சர்ற மாதிரியா அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனது பதிவாகி இருந்திருக்கு. அதோட சடலத்துக்கு பக்கத்திலேயே செல்போன் ஒண்ணு இருந்திருக்குது. சிசிடிவி காட்சியையும் செல்போனையும் வச்சு கொலையாளிய கண்டுபிடிச்சவங்க அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் தங்களோட பாணியில விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் கொலைக்கான காரணமே தெரிஞ்சிருக்குது. கூட்டாளிங்க கொஞ்சம் பேரோட சேர்ந்து திருட்டு வழிப்பறின்னு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்திருக்காரு ராக்கெட் ராஜா. கோவை பெரியநாயக்கன் பாளையத்துல இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் செய்யறதுக்குன்னே 4-5 கேங் இருக்கிறதா சொல்லப்படுது. திருட்டு வழிப்பறியில கிடைக்கிற பணத்தை புது கூட்டாளிங்க கூடவே பங்கு பிரிச்சிருக்கார். இது பழைய கூட்டாளிங்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. அத்தோட யாரு பெரிய ஆளு, யாரோடது பெரிய கேங் அப்படிங்கிற போட்டியால அடிதடி ஏற்பட்டிருக்கு. அதனாலேயே கிட்டத்தட்ட ராக்கெட் ராஜா மேல 10க்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல பெரிய மத்தம்பாளையம் கருப்புசாமி நகர்ல கணேசமூர்த்திங்கிறவரு புதுசா கட்டிட்டு வர வீட்டுல மதுரையை சேர்ந்த 29 வயசான இளங்கோவன்கிறவரு வேலைக்கு சேர்ந்திருக்கார். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ராக்கெட் ராஜா. இளங்கோவன் மேல 2 குண்டாஸ் வழக்குகள் இருக்கு. ராக்கெட் ராஜாவும் இளங்கோவனும் வெவ்வேறு இடங்கள்ல கட்டிட வேலை பார்த்துட்டு வர்றாங்க. அதோட சைட்ல திருட்டுலையும் வழிப்பறியிலையும் ஈடுபட்டு வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல இளங்கோவன் கிட்ட ராக்கெட் ராஜா தன்னோட செல்போனை 2000 ரூபாய்க்கு அடமானம் வச்சிருக்கார். அந்த செல்போனை வாங்குறதுக்காக 25ஆம் தேதி இளங்கோவனை பாக்குறதுக்காக வந்திருக்காரு ராக்கெட் ராஜா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கிட்ட 2 பேரும் மது குடிக்கிறதுக்காக பக்கத்துல உள்ள பாருக்கு போயிருக்காங்க. அங்க வச்சு தன்னோட போனை ராக்கெட் ராஜா கேட்கவே நான் கொடுத்த 2000 கொடுன்னு கேட்டிருக்காரு இளங்கோவன். மது குடிச்சுக்கிட்டே தொடங்கின பேச்சுவார்த்தை ஆரம்பத்துல சுமூகமா தான் போயிருக்கு. ஆனா போதை ஏற ஏற ரணகளமா மாற ஆரம்பிச்சிருக்கு. பார்ல இருந்து வெளியே வந்த பிறகும் கூட அவங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு. போதையில ஒருவருக்கொருவர் வார்த்தையை எக்கு தப்பா விட்டதும் வாய் தகராறு கை கலப்பா மாறி இருக்கு. ஒரு கட்டத்துல கையில இருந்த மது பாட்டிலால இளங்கோவனை சரமாரியா தாக்கி இருக்காரு ராக்கெட் ராஜா. அதோட நிறுத்திக்காம கீழே கிடந்த கல்லை எடுத்து இளங்கோவனை தலையிலே போட்டு கொன்னு இருக்காரு. அதுக்கு பிறகு சடலத்தை இளங்கோவன் வேலை பார்த்துட்டு வந்த கட்டடத்துக்குள்ளேயே எடுத்துட்டு போய் போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு ராக்கெட் ராஜா. நிகழ்தகவு.